இன்னைக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி இன்னையோட என் லைஃப் டோட்டலாக நான் மாற்ற போகிறேன். இது வரைக்கும் என்னை பற்றி தப்பு தப்பா நீ நிறைய பேர்ட்ட பொய் சொல்லிட்டு இருக்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். நான் உன்னை பற்றி கொஞ்சோண்டு உண்மையை மட்டும் சொல்லவா? உண்மையை சொன்னால் முதல்ல உன் கூட இருக்கவங்க உங்க கூட இருப்பாங்கன்னு நினச்சி பாரு. உங்கள் அம்மாவை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேன். அவங்கள பற்றி நான் சொல்ல மாட்டேன். உன் அண்ணன், சொந்த அண்ணன், அவன் அந்த பையனை பற்றியும் தப்பாக சொல்லியிருக்கேன். அதையும் நான் சொல்ல மாட்டேன். உங்கள் பெரியம்மா பையன், அவங்க குடும்பத்தை பற்றியே நீ என்னென்னமோ சொல்லியிருக்க. அதெல்லாம் நான் சொன்னேன்னா, அதுவும் தங்கச்சி பற்றிலாம் சொன்ன பாரு, டாப் ஸ்நாச். அதை பற்றிலாம் நான் வெளில சொன்னேன்னு வச்சுக்க, அவங்க கூட ஏதாச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிற. சரி, ஓகே. உன் ஃப்ரெண்ட்ஸு பாரதி, சோஃபி, அப்புறம் கூடயே இருக்காங்களே மாலினி, சாலினி, எல்லாத்தை பற்றி நீ என்னென்ன சொல்லியிருக்க நான் சொல்லவா? யாராச்சும் உன் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிற? சரி, இதெல்லாம் சொல்லி நான் உன் லைஃப்பை கேவலப்படுத்தணும் நான் இது பண்ணல. இதை சொல்கிறத தாண்டி நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பையனை சொல்கிறியே, அவனோட தங்கச்சி, அதை நீ என்னென்ன சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் சீக்கிரம் மறந்துடுவேன், ஆனால் எல்லாம் கொஞ்சம் ஸ்டோர் ஆகியிருக்கா? சொன்னேன்னு வச்சுக்க போயிடுவாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எவன் உனக்கு எதையோ போட்டிருக்கேன், உனக்கு நான் லைஃபே பிச்சையாக போடுறேன். எடுத்துக்க, இது பண்ணிட்டு போ. ஒன்றையும் நான் கேட்குறேன், இப்போது என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட இது இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட பெட்டராக என்னோட கிடச்ச உடனே இதுன்ட்டு போகிறேன். இது எனக்கு நீ பண்ணுற துரோகம். அது உனக்கு புரியுதா? துரோகம் மட்டும் தானே போகிறேன். நான் உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ஒன்றும் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. சரி, இப்போ அவனோட ஏதாச்சும் பெட்டராக பையன் இப்போ நீ ஹாஸ்பிட்டலே போகிறம்மா, ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டு அவனோட பெட்டராக மற்றவங்க கூட இருக்கவங்க சொல்கிறாங்க, இந்த பையன் நல்லாவே இல்லை, இந்த பையன்ட்ட பணம் இருக்கிறத விட இந்த பையன் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் டப்புன்னு ஜம்ப் பண்ணிடுவீங்களா? இப்போ என்கிட்ட 12 வருஷம் கழிச்சு டப்புன்னு ஜம்ப் பண்ணிங்களா? ஜம்ப் பண்ணுவீங்களா? தெரிஞ்சுக்கினியா? அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். இது நான் இந்த வீடியோ டெலிட்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் யாராச்சும் என்கிட்ட கேட்டாங்க, எல்லா கதையும் நான் சொல்லிவிடுவேன். ஓகே, யாரும் கேட்க வராமல் வச்சு பார்த்துக்க. அப்போ அவங்க உங்களை சேர மாட்டாங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துக்க. எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்தேன், அதுக்குள்ளே நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு ஒரு வருஷம் முதல்ல யார் டைம் கொடுத்தா? அப்படி கொடுக்குறவங்க என்கிட்ட எப்படி லாஸ்ட்டாக நீங்கள் என்னை விட்டு போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நிச்சயம் பண்ணிக்கோங்க, வேலையே இல்லை அப்போ நிச்சயம் பண்ண சொன்னாங்களே. வேலை கிடச்சதுக்கப்புறம் டாட்டா பை பை குட் பை, என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணா நீ யாரு? என் நைட்டு ஃபுல்லாக நான் பேசினது தெரியாதா உங்களுக்கு? வீடியோ கால் மூஞ்சி இப்படி காட்டினாங்களே, அப்போ தெரியாதா? அதுக்கு தாண்டி நீ மற்றவங்களாம் சொல்லணும் கூட எனக்கு ஓகே தான். இந்த பையனை பற்றி தப்பாக சொல்லியிருக்கு, சரி எனக்கு ஓகே தான். பொண்டாவையன் சவுத் ஆஃப்ரிக்கா குரங்கு, சரி ஓகே. அவங்க குடும்பத்தை பற்றி தப்பாக சொல்லி, சரி ஓகே. அவங்க மாமாவை பற்றி ஒன்று சொல்லியிருக்கீல, என்ன சொல்லியிருக்கேன் நான் சொல்லவா? உன் லைஃபே போய்டும் அதோட. அந்த மாதிரி நான் சொல்லவா? என்ன பண்ணியிருக்காங்க, நீ நைட்டு தூங்கினப்ப என்ன பண்ணாங்கன்னு சொல்லவா? சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. போய் தொலை. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. ஆனா உண்மையா சொல்றேன், நீனு உன்கிட்ட லாஸ்டா சொன்ன என்ன நம்ம சொன்னோம், கல்யாணம் பண்ணிக்க, குழந்தெல்லாம் பெத்துறாத, திரும்பி 4 பேர் அது வளர்ந்து ஃபியூச்சரில் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், என்ன மாதிரி நல்லா வச்சு உண்மையாக லவ் பண்ணான்னு வச்சுக்க, கழட்டிட்டு போயிடும். அவன் லைஃபை கெடுத்துறாதீங்க, சரியா? ஆல்ரெடி என் லைஃபை கெடுத்துட்டு எனக்கு விட்டு போயிட்டீங்க. நான் எப்படியோ கொஞ்சம் மூணாகி வந்துட்டேன். ஆல்ரெடி நான் என்னென்ன பண்ணணும் உனக்கு சொல்லிட்டேன். அந்தமாரி வேறு ஏதாச்சும் மாதிரி செத்துக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, சாவடிச்சிடாதீங்க. ஒரு நல்ல பையன் லைஃபை கெடுத்துறாதீங்க, நல்ல பொண்ணு லைஃபை கெடுத்துறாதீங்க, சரியா? இத்தனைக்கும் நான் கோவப்பட்டேன்னு நிறைய பேர்ட்ட போய் சொல்லி வச்சுருக்கேன். நான் என்னைக்காவது சீரியஸாக நான் கோவப்பட்டிருக்கேன். நான் கோவப்பட்டு நான் 1/2 மணி நேரத்தில் அந்த இடத்துல கோவமாக இருந்திருக்கேன். நான் கோவப்பட்டதெல்லாம் எதுக்கு? ஒருத்தவங்களை பற்றி நீ தப்பாக சொல்லுவேன், ஆனால் திரும்பி அவங்கள்ட்டே போய்ட்டு நீ பேசிகிட்டு இருப்ப. அவங்களே என்கிட்ட கேட்பாங்க, கேட்குறப்ப என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது. நிறைய பேர் நீ இப்போ தப்பாக சொல்லியிருக்கேன். மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் பர்சை. கோவப்படுன்னு சொன்னதும் நீ தான், சரியா? நான் கோவமே பட மாட்டேன். என்கிட்ட கோவப்படு, என்கிட்ட டாக்ஸிக் ஆகிரு, அது பண்ணு இது பண்ணு,
கேட்டது நீ தானே. இப்போ நான் கோவப்படுறேன், நான் இப்படிலாம் இருந்ததுக்கான்னு போயிட்டு வெளில போய் சொல்லி வச்சதுக்கு இது யாரு? நான் என்னைக்காச்சும் வந்துட்டேன், எனக்கு நீ வரப்போகிற லைஃப் அவன்கிட்ட சொன்ன இந்த டைலாக் தானே, எனக்கு நீ வரப்போகிற லைஃப் உங்ககிட்ட நான் கோவப்பட்டுனா ஒன்றும் பிடுங்க போகிறது இல்லை, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே உங்ககிட்ட நான் பழகியிருக்கேன். ஆனால் கோவப்பட்டெல்லாம் போய் வெளில சொல்லி வச்சிருக்கேன். சரி, அந்த கோவப்படுறதுக்கு ரீசன்லாம் என்னன்னு தெரியும்ல, அந்த ரீசன்லாம் போய் சொல்ல வேண்டியதானே கொஞ்சம் வெளியில். அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே, சொன்னீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. கேட்டா தெருவுக்கு அப்புறம் அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. உங்கள் அம்மாவை பற்றி நீ அவ்வளோ என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கேன். அப்போலாம் முன்னாடி நீ சின்ன வயசுல நீ என்ன அழகா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் உன்னோட அழகான பொண்ணுங்க என்கிட்ட எத்தனை போய் பேசியிருக்காங்க, எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ண உனக்கே நல்லா தெரியுமேம்மா. என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா. சரி, நீ அழகா இருக்க. அந்த போது ஸ்டார்டிங்ல நீ எப்படி இருந்த, உன்னை பார்த்து எல்லாம் எப்படி கிண்டல் பண்ணுவாங்களோ உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்பயும் நான் உன் கூட தான் இருந்தேன். அப்பெல்லாம் என்னத்தம்மா சொல்லியிருக்கு, எங்கள் அம்மா என் கூட இல்லவே இல்லை, எனக்கு ஒரு அம்மாவுக்கு அம்மாவாக இருக்கியே, என்னை இந்தளவுக்கு கேர் பண்ணிக்கிறியே. இப்போ 12 வருஷமா நான் அப்படி தானே இருந்தேன். இப்போ கரெக்டாக இது எப்படிம்மா என்னை விட்டுட்டு கரெக்டாக அடுத்த 1 மாதத்துக்குள்ளே நிச்சயம் கல்யாணம் பேச்சு ஃபீல் பண்ணுவோன்னு நினச்சேன். நீ ஃபீல் பண்ணியிருந்தா என்ன, நீ கல்யாணமே வேணாம்னு சொல்லியிருந்தா கூட சரி ஓகே நீ ஏதாச்சும் நல்லா இருந்துச்சுன்னா விட்டுருப்பேன். 1 மாதத்தில் அவ்வளோ இது பண்ணிட்டு அந்த சிரிப்பை பார்க்கணுமே இன்ஸ்டா போஸ்ட்டில். எங்கே இருந்தால் நல்லா தொலை, ஆனால் இன்னொரு தூரம் மற்றவங்க லைஃபை கெடுத்துடாத. இப்போது உங்கள் அம்மா பற்றி நீ அவ்வளோ சொல்லியிருக்க இவ்வளோ சொல்லியிருக்கீல, இப்போ என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பையன்ட்ட காசு இருக்குன்னு சொல்லி புரியல. இப்போ உங்கள் அம்மாவுக்கும் உனக்கு என்ன டிஃப்ரெண்ட், அதை முதல்ல கொஞ்சம் யோசி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இன்னொரு தடவை வேறு யாரு லைஃப் இந்த வச்சு கெடுத்துடாதீங்க. இந்த பையன்ட்டு உண்மையாகிரு, அதான் சொல்லுவேன். இத்தனை நாள் தப்பாக சொல்லியிருக்க போனால் தான் சரி ஓகே தான். அழகுங்கிறது லாஸ்ட்டில் எல்லாம் வராது சரியா. இந்த பையனையாச்சும் இவன்ட்டையாவது உண்மையாகிரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தங்க கூட தொடர்பு வச்சுக்கிறது பேர் மட்டும் கள்ளக்காதல் இல்ல. ஒருத்தரை லவ் பண்ணும்போது ஒருத்தங்க ஹோப் கொடுக்குறீங்களே, அதுக்கு பேரும் கள்ளக்காதல் தாண்டி. உனக்கு புள்ள பிறந்தாலும் ஸ்டார்டிங்கில் இப்போ கிள்ளி எரிஞ்சிருங்க. இந்தமாரி இதெல்லாம் பண்ணிடாதப்பா, லவ்லாம் வந்துச்சுன்னா அதுமாதிரி பண்ணிடாதீங்கன்னு சொல்லி வளர்த்துருங்க. இல்லைன்னா மற்றவங்க லைஃபை கெடுத்துருவாங்க. யார் லைஃபையும் கெடுத்துறாதீங்க, சந்தோஷமாக தொலைஞ்சு போங்க. இன்னையோட உங்கள் குடும்பம் சாவகாசமே நான் முடிச்சுக்கிறேன். பாய் பாய், டாட்டா, குட் பாய், கயா. நம்பி நாசமாக போயிருக்கேன். இனிமேல் நான் போக தயார் தான். இனிமேல் ஒன்றால் மற்ற பொண்ணுங்க எல்லாமே இப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். நல்ல பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க சரியா. நான் அந்த நல்ல பொண்ணுங்கள்லாம் எனக்குன்னு ஒரு லைஃப் வரும், நான் வெயிட் பண்ணுறேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி எனக்கு யார் வராங்களோ அவங்கள நான் சூஸ் பண்ணி இது பண்ணிக்கிறேன். என்ன மாசம் என்ட்ரி கொடுத்துட்டு இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். பொண்ணுங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணுங்கள் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன். அது ஏன்னா அந்த பொண்ணு சின்ன பிள்ளை அந்தமாரி சொன்னிச்சின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லி எல்லாம் நான் தான் பண்ணேன். ஏன்னாச்சும் ஏமாற்ற தான் போகிறோம் வரவனா தான் அந்தமாரி சொல்லிட்டு போனா முதல்ல. நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். 12 வருஷம் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது நீ அவ்வளோதான். என்னோட லவ் உனக்கு கிடையாது. 12 வருஷமாக நான் உனக்கு உண்மையாக தான் இருந்தேன். உனக்கு அதை காப்பாற்றிக்க தெரியல, அவ்வளோதான். இதுக்கப்புறமா ஏதாச்சும் பொண்ணு என் லைஃப்பில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நல்லா பார்த்தோம் சூப்பராக பார்த்துப்பேன். உனக்கு ஏதாச்சும் கஷ்டம் எதுன்னு கூப்பிட்றப்ப டக்குன்னு உடனே நேரில் நின்னதும் நான் தான். அடிக்கடி நின்று ட்ரெயின் படிக்கட்டில் முதல்ல நின்றுட்டு வந்திருக்கேன். எப்படிலாம் வருவேன்னு தெரியும். படிக்கட்டு நின்றுருக்கேன், டாய்லெட் குளியெல்லாம் நின்றுட்டு வந்திருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் உன்னை பார்க்க அடிக்கடி வருவேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் சென்னையில் இருக்க போய் ட்ராவல் பண்ணிட்டு உன்னை தினமும் பார்த்துட்டு வருவேன். எல்லாம். ஆனால் நான் என்ன பண்ண லாஸ்ட்டு கேட்டு போனேன். நீ அதெல்லாம் கேட்ட கூட எனக்கு பரவாயில்ல. லாஸ்ட்டாக ஒன்று கரெக்டாக ஜூன் 22ஆம் தேதி நான் குட் நைட்டு அந்த இது சொன்னதுக்கு என் ஃப்ரெண்டு சொன்னான். அதுக்கு என்ன சொன்னேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பண்ணிவிடுங்க, நான் செத்து போகிறேன்னு சொல்கிறேன் ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல். நீ நாம 12 வருஷம் பத்தினி குடும்ப பத்தினியாக இருந்ததுக்கம்மா. இந்த உலகத்தில் 2 பேர் தான் வாழ முடியும். ஒன்று ஏமாத்துறவன், இன்னொன்று ஏமாந்தே பழகி போனவன். நல்லா நீ சந்தோஷமாக இரு. ஆனால் ஒரு நாள் என் லவ் நீ நினச்சி பார்ப்ப. கண்டிப்பாக அந்த இடத்துல நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, ரொம்ப அழுவுவ. இந்த இதெல்லாம் நீ பார்த்து நீ டாக்ஸிக்னு நினச்சிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் எந்தளவுக்கு லவ் பண்ண உனக்கு நல்லா தெரியும். எனக்கு இனிமேல் ஏதாச்சும் எனக்கு ஒரு ஒய்ஃப்னு வரப்போ நான் எந்தளவுக்கு சந்தோஷமாக எந்தளவுக்கு நிம்மதியாக பார்த்துக்கோன்னு அதையும் நீ நின்று பார்க்கணும். உன்னை வச்சு எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினச்சனோ அதை விட அதிகமாக எனக்கு வரப்போ ஒரு ஒய்ஃபை நான் பார்த்துப்பேன். நீ பார்த்து நல்லா ஜிகு 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 ஜிகுன்னு இரு. தொண்டையிலேருந்து அந்த வயிறு வரைக்கும் குத்துது என்ன சாப்பிட்டாலும். கடைசியாக இல்லை லவ் பண்ணுறவங்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், உண்மையாக இருங்க. ஆனால் ரொம்ப உண்மையெல்லாம் இருக்காதீங்க. 12 வருஷமாக நான் எந்தளவுக்கு நான் உண்மையாக இருந்தேன், இப்போ எந்தளவுக்கு நான் கஷ்டப்படுறேன் எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ கொஞ்சம் நான் அப்படி மைண்டு ஃப்ரீயாகி வந்துட்டேன். ஆனால் எந்தளவுக்கு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணு அண்ணன் தான் பேசிகிட்டு இருந்துச்சு. நான் தான் சரி பரவாயில்ல பேசுகிறேன் அப்படின்னு நினச்சி அண்ணன் தானே பேசுன்னு சொல்லி நம்பி விட்டேன். ஆனால் 8 வருஷமாக எனக்கு தெரியும் அந்த பையனை. எனக்கு தெரிஞ்சு
கடைசியில் தல ரசிகர் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமாக ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டு போகிறத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அம்மனா எதையும் செய்ய உயிரையே கொடுப்பேன். தல ரசிகர்லாம் இப்போ எவ்வளோ உண்மையாக இருப்பாங்க. நானும் தல ரசிகர் தான். எவ்வளோ உண்மையாக இருப்பேன் தெரியுமா? யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். ஆனால் கெட்ட பேர் எனக்கு என்னமோ நிறையா வரும். ஆனால் யாருக்கும் இதுவும் நான் துரோகம் பண்ணதில்லை. ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன், தெரிஞ்சுக்க. ஆனால் ஒரு தல ரசிக்க முதல்ல வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு அது அண்ணன் கூப்பிட்டு போய் என்னென்னலாம் கூப்பிடாது. நான் அப்பயே சொன்னேன் பேசாதமா அப்படின்னு. இல்லை சொந்தக்கார பையன் தான் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. கடைசியில் லாஸ்ட்டில் கொஞ்ச நாள் எங்களுக்கு சண்டை அப்போ கூட லவ் ஸ்டோரி தான் போட்டப்போ நான் என்ன சொன்னேன், இல்லை அந்த பொண்ணு ஏதோ வெளில பிரச்சனைலாம் காட்டிக்காமல் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த பையன் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொல்கிறான், நாங்கள் உன்ன தான் பேசிட்டு இருந்தாங்க, 1 வருஷமாக பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிறான். யார நம்பர்னே தெரியல தாசனா, சனி எப்படி பண்ணிட்டான். சரி ஓகே, யாரும் இந்தமாரி நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா உடனே தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிவிடுங்க. யாரும் தயவு செஞ்சு இந்தமாதிரி விட்டுறாதீங்க. என்னமாரி தயவு செஞ்சு நீங்கள் யாருமே கஷ்டப்படாதீங்க. அதேமாரி யாரையும் ஏமாற்றாதீங்க. ஒருத்தவங்க உங்களுக்கு உண்மையாக இருக்காங்கன்னா நீங்களும் உண்மையாக இருங்க. காசு பணம் வச்சு லைஃபு எப்போ லாஸ்ட் வரையும் வராது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் செட்டில் ஆகல அது ஆகலன்னா 2 பேர் சேர்ந்தே சம்பாதிக்கமா. கடன் இப்போ எனக்கு கடன் எதுக்குன்னு தெரிஞ்சு அடுத்த நாளே எனக்கு பிளாக், எல்லாத்துலேயும் பிளாக்கு. அதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு எதுவும் லவ் பண்ணாதீங்க. நீங்களாவது மற்ற எல்லாருமே லவ் பண்ணுற எல்லாருமே லைஃப்பை கொஞ்சம் நல்லா கொண்டு போங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பை. ஃபர்ஸ்ட் லவ்வில் செம்மையாக ஒரு அடி வாங்கி அதுக்கப்புறம் லவ் செட் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிற டைமில் இழந்த மொத்த லவ்வையும் ஹோப்பையும் ஒருத்தவங்க திரும்ப ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னா அது மேஜிக் தானே. நான் இருக்கேன்.